Good morning students. Today we are going to discuss about chapter grade 7 physical science chapter 3 fiber to fabric lesson. Moreover all the topics are over, but only one topic is there, that means the occupational hazards. Okay, and another one is the life history of silk. Okay, only two topics is there, only small two topics is there, and book back exercise also today we are going to discuss. Okay, now occupational hazards. What is mean by occupational hazards? Means wool industry and silk industry, many process is there. In wool industry, sorting, scoring and dyeing, color process is there. Okay, the same like that silk industry also, reeling of silk, rearing of silk and processing of silk is there. Okay ma'am, this process affect the some disease. Okay ma'am, that means industry separating the fibers. First many types of, see here, many types of process in wool industry. Processing of wool, see here, processing of wool, what are the processes there? First one is the shearing, second one is the scoring, third one is the sorting, fourth one is the combing, and fifth one is the dyeing and spinning. This process is there. Okay, see here, we know very well, already we have discussed about all this process, wool processing and production of silk also we have discussed in previous class. Okay, now come to the point, what is mean by occupational hazards? Okay, see here, processing of wool, shearing means we know very well, shaving of the fleece of sheep. Okay va, shaving means cutting of the sheep, cutting of the fleece of the sheep. Cutting fleece means hair of the sheep. Okay va, hair வந்து நம்ம என்ன பண்ணுவோம், sheepல இருந்து கட் பண்ணி எடுப்போம். அப்ப எந்த டேமேஜும் நமக்கு இருக்காது. ஓகே வா, நம்ம என்ன பண்ணலாம், gloves போட்டுட்டு, அதாவது மாஸ்க் போட்டுட்டு ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம ஹேர் வந்து கட் பண்ணி, ஷிப்போட ஹேரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். that means the shearing அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்கோரிங். ஸ்கோரிங்னா என்ன அப்படின்னா வாஷிங் அண்ட் கிளீனிங் த ஃப்ளீஷ். ஓகே, அப்ப வாஷ் பண்ணும்போது கட் பண்ண ஃப்ளீஷை வாஷிங் அண்ட் க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும், சப்போஸ் அதாவது நம்ம நெயிலையோ இல்லை நம்ம ப்ரீத் பண்ணும்போதோ அந்த ஹேர் வந்து நம்மளுக்குள்ளே உள்ளே கொஞ்சமாவது உள்ளே போகும். சரியா? ஓகே, வாஷ் பண்ணும்போது இல்லை கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ணும்போது சம்திங் இஸ் ஓகே, சம்திங் இஸ் ப்ரெசன்ட் தட் லைஃப் ஸ்மால் மைன்யூட் ஹேர். ஃபைபர் மீன்ஸ் ஷிப்பு ஃப்ளீஷ் எப்படி இருக்கும், மைன்யூட்டாக ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகேவா, அப்போ அந்த ஃப்ளீஷை நம்ம என்ன பண்ணுவோம், க்ளீன் பண்ணும்போது என்னாகும், சப்போஸ் நம்ம விரல் மூலம், அதாவது நம்ம ஏதாவது அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை க்ளீன் பண்ணுறதுனாலையோ என்னாகும், நெகத்து மூலியமோ இல்லை நம்ம மவுத்து மூலியமோ என்னாகும், நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அண்டு ஷார்ட்டிங். ஷார்ட்டிங்னா செப்ரேட்டிங் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஆஃப் ஹேர். ஓகே, ஷார்ட்டிங்கில் ஷார்ட்டிங் ப்ராசஸ் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு சம் டிசீஸ் வந்து அக்கர் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை ஷார்ட்டிங் அப்படின்னா செப்ரேட்டிங் த ஃபைபர்ஸ். செப்ரேட்டிங் த ஃபைபர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப், அதாவது தின் ஃபைபர் இருக்கும், திக் ஃபைபர் இருக்கும், லாங் ஃபைபர் இருக்கும், ஷார்ட் ஃபைபர் இருக்கும். சரியா? லாங் ஃப்ளீஷ் இருக்கும் அண்ட் ஷார்ட் ஃப்ளீஷ் இருக்கும். அதை செப்பரேட் பண்ணணும். ஓகே, தரம் பிரித்தல். ஓகே, தட் இஸ் த ஷார்ட்டிங். அப்படி ஷார்ட்டிங் பண்ணும்போது தான், செப்பரேட்டிங் த டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஆஃப் ஹேரை நம்ம ஷார்ட்டிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அங்கே டிசீஸ் வந்து அக்கர் ஆகும். தட் டிசீஸ் இஸ் கால்டு த ஷார்ட்டர்ஸ் டிசீஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சொல்கிறது புரியுது இல்லைங்களா? ஓகே, தட் இஸ் கால்டு த ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ். தட் இஸ் கால்டு த ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ். இது எங்கே நடக்குது? உல் இண்டஸ்ட்ரி. ஓகே, அப்போ உள் இண்டஸ்ட்ரியில் மட்டும் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸுங்கிறது அக்கர் ஆகுமா? நோ, சில்க் இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அதில் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, குக்கூன் வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கிறோம். சரியா? குக்கூனை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கும்போது அந்த குக்குன் ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கும்போது என்ன ஆகும், நம்மளோட ஸ்கின் வந்து பீலிங் ஆகும், தோல் உறிஞ்சு போயிடும். சப்போஸ் நம்ம கையிலையோ கால்லையோ படும்போது, அந்த ஹாட் வாட்டர் கையிலையோ கால்லையோ படும்போது என்ன ஆகும், பீலிங் ஆஃப் ஸ்கின்,
and feet, peeling of skin, hand and feet. கையிலையோ கால்லையோ படும்போது அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம குக்குனை போட்டு எடுக்கும்போது என்ன ஆகும், நம்மளோட தோல் உறிஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போ உள் இண்டஸ்ட்ரி அண்ட் சில்க் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும், ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு கோம்பிங்கிறது டேக்கிங் அவுட் பர் அண்ட் ஸ்ட்ரைட்டிங் த ஃபைபர். ஓகே, சம்திங் அந்த இண்டஸ்ட்ரியில் உள் இண்டஸ்ட்ரி அண்டு சில்க் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹசார்ட்ஸுங்கிறது அக்கர் ஆகும். ஓகேவா? எந்த ப்ராசஸ் அப்படின்னா அந்த ஷார்ட்டிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டிங்னா என்ன அப்படின்னா செப்பரேட்டிங் த ஃபைபர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டையிங், கலர் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஹசார்ட்ஸ் வந்து அக்கர் ஆகும். அடுத்தது ஸ்பின்னிங், வீவி அண்ட் நிட்டிங் டு மேக் ஏ உல் யான். அப்போ அந்த யான் வந்து மேக் பண்ணும்போது some fibers go to inside or nose or mouth. Okay, so affect the fatal blood disease, fatal blood disease, ரத்த சம்பந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு அக்கர் ஆகும். ஓகேவா? அப்போ சில்க் இண்டஸ்ட்ரியிலையோ உள் இண்டஸ்ட்ரியிலையோ ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு என்ன ஆகும், ஃபேட்டல் பிளட் டிசீஸ்ங்கிறது ஃபார்ம் ஆகும். சரியா? ஓகே, அதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுதான் சும்மா ஒரு சார்ட்டாக உனக்கு வந்து என்னென்ன இருக்குது. உள் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இப்போ உள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்ம டு ப்ரிப்பேர் த உள். ஓகே, வாட் ஆர் த ப்ராசஸஸ், உள் ப்ராசஸிங் அப்படின்னா வாட் ஆர் த ப்ராசஸிங் ஆஃப் உள், வாட் ஆர் த ப்ராசஸிங் எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது. ஆல்ரெடி நிறைய டைம் வந்து நம்ம ரீகால் பண்ணியாச்சு. ஷியரிங், ஸ்கோரிங், ஷார்ட்டிங், கோம்பிங், டையிங் அண்ட் ஸ்பின்னிங். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க், அதில் என்னென்ன இருக்குது, ரியரிங் ஆஃப் சில்க் worms. ஆல்ரெடி ஐ ஹாவ் டோல்ட் ரியரிங் ஆஃப் சில்க் worm மீன்ஸ் க்ரோ ஆஃப் சில்க் worms. ஓகே, ஹவு டு க்ரோ சில்க் worms அப்படின்னா மல்பரி ஹில்ஸ். ஃபஸ்ட்டு we take a leg, we take a many more eggs என்னாகும் to என்னாகும் caterpillar form ஆகும். caterpillar to eat a mulberry leaves. ஓகேவா? that is the rearing of silkworms. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன, ப்ராசஸிங் ஆஃப் குக்கூன்ஸ். அதுக்கப்புறம் என்னாகும், அது என்னாகும், ஈட் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னாகும், control the eat of cocoons என்னாகும், to form the cocoon. அந்த caterpillar, that means silkworms சுற்றி என்னாகும், to form a cocoon இது பண்ணிக்கும். அடுத்தது ஸ்பின்னிங் அண்ட் வீவிங், அது வந்து என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹாட் வாட்டரில் பாயிலிங் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குக்கூன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங்க்கு நம்ம கொடுத்துருவோம் டு சென்ட் ஏ ஃபேக்ட்ரிஸ். ஓகே, திஸ் இஸ் த ப்ராசஸிங் ஆஃப் உல், திஸ் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதனால தான் நம்மளுக்கு தட் மீன்ஸ் ஆக்குபேஷனல் ஹசார்டுங்கிறது அந்த உள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சில்க் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸுங்கிறது அக்கர் ஆகுது. எதன் மூலியம் அப்படின்னா ஷார்ட்டிங் ப்ராசஸ். ஓகே, the occupational hazards occur in shorting process and here processing of cocoons. Okay, that means spinning and weaving, boiling the cocoons. Okay, cocoons form ஆனதுக்கு அப்புறம் to put the boiling water to collect the silk. Okay, at that time அப்படி விட்டு எடுக்கும்போது நம்ம கையில் எடுக்கும்போது என்ன ஆகும், பீலிங் ஆஃப் த ஸ்கின். ஓகே, கையில் இருக்க தோலெல்லாம் உறிஞ்சு போயிடும், கையில் காலில் இருக்க தோல் என்ன ஆகும், உறிஞ்சு போயிடும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, சரியா? அதுக்காக இந்த சார்ட்டு என்னென்ன ப்ராசஸிங் ஷார்ட்கட்டாக என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும், நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. சரியா? ப்ராசஸிங் ஆஃப் ஃபுல்ல எப்போ கேட்டாலும் வாட் இஸ் மீன் பை ஷார்ட்டிங், வாட் இஸ் மீன் பை shearing, sorting, combing, dyeing and spinning. Okay va? சரி, next here this is question. இப்படியும் question கேட்பாங்க, twist பண்ணி கேட்பாங்க. So be careful. Okay, see here, health conditions of workers in the wool and sericulture industry. அப்படியும் கேட்பாங்க. What is mean by occupational hazards? அப்படியும் கேட்பாங்க. சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, வாட் இஸ் மீன் பை ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் அப்படின்னா, ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸுங்கிறது நம்ம உள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட்டர் டிசீஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஷார்ட்டர் டிசீஸ் டு ஃபார்ம் இன் த சம் பாக்டீரியம். Okay, that bacterium is called the anthrax bacterium. Okay, that bacterium, the anthrax bacterium leads to fatal diseases. Leads to fatal blood diseases. Fatal blood diseases அப்படின்னா அதாவது இரத்த சம்பந்தப்பட்ட
இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும், ரத்த சம்மந்தப்பட்ட டிசீஸ் ஆகும். ஒன்று பிளட் கேன்சர் ஆர் பிளட் வந்து உறைஞ்சு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, எனி இன்ஃபெக்ஷன்ஸ் இஸ் இன் பிளட். ஓகே, தட் இஸ் a fatal blood disease அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? see here what is the question, health conditions of workers in the wool and sericulture industry or occupational hazards அப்படின்னு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? என்னென்ன டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஷார்ட்டர் டிசீஸ் அண்ட் another one is the respiratory disorders and other one is the other skin infections. Okay, now shorter disease ங்கிறது எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உல் இண்டஸ்ட்ரியில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். உல் இண்டஸ்ட்ரி சம்டைம்ஸ் கெட் இன்ஃபெக்டட் பை எ பாக்டீரியம். That bacterium name is called the anthrax bacterium. That bacterium is called the anthrax bacterium. ANTHRAX, anthrax bacterium. Okay, that disease is called the shorter disease அப்படின்னு சொல்லுவோம். This leads to fatal blood disease. That disease is called the shorter disease. Okay, are you understand? This leads to the anthrax bacterium என்ன பண்ணும் அப்படின்னா this leads to fatal blood diseaseங்கிறத ஃபார்ம் பண்ணும். This disease is called the shorter disease. What is mean by shorter disease அப்படின்னா like that this one wool industry sometimes get infected by a bacterium is called anthrax. This lead to fatal blood disease. This disease is called the shorter disease அப்படின்ட்டு சொல்றது புரிஞ்சுது இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அதர் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா பீலிங் ஆஃப் த ஸ்கின் ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். எப்போ அப்படின்னா when the cocoons put in the boiling water, at the time we take the cocoons, we collect the cocoons from the hot water, at the time the peeling of the skin of hands and feet. Okay va? Next respiratory disorders. Respiratory disorders அப்படினா அங்க வர்க் பண்ணும்போது என்ன ஆகும், ஆஸ்துமா. அந்த ஃபைபர்ல உள்ள போகும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ஆஸ்துமா, respiratory problem, to form a respiratory problem, that is like that asthma. Okay, are you understand students? Okay, next life history of silk அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, எப்படி வந்து நம்மளுக்கு லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சில்க் எப்படி ஃபார்ம் ஆச்சு. ஃபஸ்ட்டு சைனா. இன் சைனா த எம்பரர் ஆர் ப்ரெசன்ட் இன் த பிக் கார்டன். ஓகே, த எம்பரர் ஆர் ப்ரெசன்ட் இன் த பிக் கார்டன் அண்ட் குவீன் அண்ட் கிங் ஆல்சோ டாக் அபவுட் சம் டாபிக். அட் த டைம் த குவீன் drinks a tea. ஓகேவா? என்ன ஆகுது, தட் ஒயிட் வார்ம்னா ஒரு வெள்ளை புழு, ஒயிட் வார்ம் கோயிங் டு சம் மல்பெரி லீவ்ஸ் டு ஈட் ஏ மல்பெரி லீவ்ஸ். ஓகேவா? மெனி மோர் டைம்ஸ் வாட்ச் த queen, the silkworm to going to eat a mulberry leaves. At the time that cocoon mulberry leaves, she knows each and every day to form a cocoon, the silkworm to make a cocoon. That cocoon is going to fill down the teacup boiling water. Okay, what happened, the cocoons to take the cocoon separate the silk fiber. Okay, that is the life history of silkworm. Okay va? அந்த கொதிக்கிற டீல உழுது என்ன ஆகும், அந்த குக்கூன்ல இருக்க சில்க் வந்து செப்பரேட்டா வந்துருச்சு. சில்க்வார்ம்ங்கிறது தனியா இருக்கு, சரியா? சில்க் மோத்துங்கிறது தனியா இருக்கு, குக்கூன்ஸ் வந்து செப்பரேட்டா வந்துருச்சு. ஓகே, அப்ப அந்த ஷைனிங், அந்த குக்கூன் எப்படி இருக்கும், ஷைனிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தட் இஸ் த சில்க் ஃபைபர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. சில்க்குங்கிறது இப்படி தான், that is the life history of silkworm. that first சைனா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுச்சு இந்த சில்கை, சரியா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து 100 years வந்து ரொம்ப சீக்ரெட்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியாவில் இந்தியா டிஸ்கவரி அதே மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு தான் ரேயான் அப்படிங்கிறத ஆர்டிஃபிஷியல் சில்க் ரேயான் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ரேயான்ங்கிறது ஒரு உட் பல்பு, அதோட ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ரேயான். அது ரிசம்பிள்ஸ் லைக் சில்க் மாதிரியே இருக்கனால ரேயான் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் சில்க்னு சொல்லுவோம். அது 8th standardல படிப்போம், சரியா? ஓகே, சரி, இதுதான் வந்து லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சில்க்வார்ம். ஓகே, ஃபஸ்ட்டு the silk introduced
which country introduced the silk? China. Okay va, yaar first find out pannanga, discover panna appdin ketto appadina, it's China. China country da first find out pannanga, that is silk appdin, silk fiber appdinga find out pannanga. Okay va, are you understand? This is a very important question, occupational hazards appdingiradhu. Now we are going to discuss about the book back exercise. Book back exercise also very important to take NCERT book and go through the NCERT book each and every line, and book back also you have to read properly. I will ask the question periodic test 1 from that one. Okay students, I will explain one by one questions. Okay, here this is the book exercise. First question, take your book exercise. Okay va, book exercise வந்து recorded video போட்டுருப்பேன், ஆன்லைன் கிளாஸ்லையும் நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம். சரி, ஆன்லைன் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பட் ஆனால் போர்டில் we can't write. Okay va, the time is not enough, so now we write the answer in board, so you copy in your classwork note or book properly. Okay va, I will ask question periodic assessment 1, I will ask the question from that one. Okay students, be careful, so write carefully, write neatly in your NCERT book or classwork note. Book exercise is the very important. Okay students, okay, now we are going to first question. Okay, take page number 32, book exercise. What is the first question means? You must be familiar with the following nursery rhymes. We know the rhyme in lower class LKGs and first standard also we know the rhymes familiar. What is the rhyme? Baba black sheep, have you any wool? May had a little lamb whose fleece was white as snow. Answer the following. 2 lines is there. They ask the question, which part of the black sheep have wool? What is the first question? Which part of the black sheep have wool? We know very well, black sheep means we know very well. Okay va, black sheep, we know the black sheep. See here, what is the first question? Which part of the black sheep have wool? Wool is obtained from the hairy fibers or fleece of fibers. Okay, hairy fibers of the sheep. Fiber எங்கிருந்து நம்மளுக்கு ஆட்ல இருந்து கிடைக்குது ஷிப்ல? That is the fleece or hair. Okay ba, wool is obtained from hairy fibers or hair of the sheep. That is the first question answer. Okay, are you understand? No doubt is there. Okay va, any doubt? If you have any doubt means ask the online class. Okay va, okay, woolங்கிறது எங்கிருந்து நம்ம பண்றோம்? Wool is obtained from hair of sheep or fleece of sheep. Okay va, okay, what is the second question? What is mean by the white fleece of the lamp? White fleece of the lamp na enna meaning கேக்குறாங்க. What is mean by the white fleece of the lamp? Okay, white fleece of the lamp refers to the white colored hair of the lamp. Okay va, fleece நாவே என்னது நமக்கு தெரியும், white fleece of the lamp நாவே hair, white colored hair. fleece நாலும் ஒண்ணுதான், hair நாலும் ஒண்ணுதான். whitely, what is the question? What is mean by the white fleece of the lamp? நான் இங்கே வந்து கொஷின் ஆன்சர் மட்டும் தான் எழுதி போட்டிருக்கேன், கொஷின் புக்கில் பார்த்துக்கோ சரியா. ஸோ ரைட் நீட்லி, ரைட் ப்ராப்பர்லி. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் மீன் பை த ஒயிட் ஃப்ளீஸ் ஆஃப் த லேம்ப்பு? அதுக்கு என்ன பேர் சொல்லும் அப்படின்னா ஒயிட் கலர்ட் ஆஃப் த ஹேர். ஒயிட் ஃப்ளீஸ் ஆஃப் த லேம்ப் ரெஃபர்ஸ் டு த ஒயிட் கலர்ட் ஹேர் of the lamp. White colored of the hair. Are you understand? Okay, no doubt in this question. If you have any doubt means ask the online class. Okay students, okay, shall we move second one? What is the second one means? The silkworm is a caterpillar, a larva, choose the correct option. Silkworm கிறது already we have discussed in class. Silkworm க்கு 3 names இருக்கு. Okay va, what are the 3 names? Silkworm is the caterpillar or larva or silkworm, both are same. Okay va, silkworm oda another name enna? Silkworm or caterpillar or larva. Okay, option enna kuduthirukanga silkworm la? A and B,
both A and B, neither A or B. ஓகேவா? லார்வா கேட்டர்பில்லரா லார்வாவான்னு கேட்டிருக்காங்க. கேட்டர்பில்லர்னாலும் ஒன்று தான், லார்வானாலும் ஒன்று தான். ஓகே, அப்போ both A and B. ஓகேவா? ஏங்கிறது கேட்டர்பில்லர் கொடுத்துருக்காங்க, பிங்கிறது லார்வா கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? A and B, caterpillar and larva. ஓகேவா? சி சில்க்வார்ம்னாலும் ஒன்று தான், silkworm or caterpillar or larva. ஓகேவா? 3 are same. புரியுதா? சில்க்வார்மோட அனதர் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க, கேட்டர்பில்லர் ஆர் லார்வா. சொல்கிறது புரியுது இல்லையா? சில்க்வார்ம்ங்கிறது எங்கிறது வருது? ஃபஸ்ட்டு எக்கு, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது சில்க்வார்ம் ப்ரொடியூஸ் ஆகும். சில்க்வார்ம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கேட்டர்பில்லர் ஆர் லார்வா. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஈல்ட் wool? ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஈல்டு உல்? உல் நம்ம எதிலிருந்து பெற முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து உல் அனிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி we know very well. yak gives wool animal, camel gives wool, fleece, goat gives wool fiber. Okay, woolly dog? No. Okay, does not give the wool. So the answer is, what is the question? Does not yield wool. ஓகேவா? எது உல் ஃபைபரை கொடுக்காதுன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆன்சர் இஸ் உள்ளி டாக். தட் இஸ் த உள்ளி டாக். ஓகேவா? ஓகே, இஸ் அ சிம்பிளஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். வாட் இஸ் மீன் பை த ஃபாலோயிங் டேர்ம்ஸ்? 2 மார்க் கொஷின். என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரியரிங், ஷியரிங் அண்ட் செரிகல்ச்சர். ஓகே, ரியரிங்னா வாட் இஸ் மீன் பை ரியரிங்? ரியரிங்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், grow up. ஓகேவா? சில்க்வார்மை நம்ம செரிகல்ச்சரில் படிச்சிருக்கோம், ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்கில் படிச்சிருக்கோம். ரியரிங் அப்படின்னா சில்க்வார்மை ரியர் பண்ணுறது, அதாவது சில்க்வார்மை க்ரோ பண்ணுறது. எக்லேருந்து என்னாகும்? எக்கு வந்து ஃபார்ம் ஆகி என்னாகும்? கேட்டர்பில்லராக ஃபார்ம் ஆகும். எக் வந்து என்ன ஆகுது? கேட்டர்பில்லர். கேட்டர்பில்லர்லேருந்து குக்கூன்லேருந்து கோயிங் டு பூப்பா ஸ்டேஜ். பூப்பாவிலேருந்து என்ன ஆகுது? சில்க் மோத்தாக வெளியில் வருது. சரியா? அதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் சில்க்குன்னு சொன்னோம். இப்போ நம்ம என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ரியரிங்னா என்ன? ரியரிங்னா என்ன அப்படின்னா கேட்டர்பில்லரை க்ரோ ஆகிறது. ஓகேவா? சில்க் வார்ம் வந்து க்ரோ ஆகிறது, அதுதான் நம்ம தட் இஸ் த ரியரிங் ப்ராசஸ். அப்போ காமனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரியரிங் மீன்ஸ் ஹெல்பிங் சம்ஒன் டு க்ரோ அப். ரியரிங்னாவே க்ரோ அப், ஹெல்பிங் சம்ஒன் டு க்ரோ அப், தட் இஸ் கால்டு த ரியரிங் அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க ரியரிங் மீன்ஸ்னா ஹெல்பிங் சம்ஒன் டு க்ரோ அப், ரியரிங்னா க்ரோ அப்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷியரிங். ஷியரிங்னா என்னன்னா, you know very well, shearing அப்படின்னா it is a process of removal of fleece. Okay, removal of fleece along with a thin layer of the skin from the body of sheep. sheepல இருந்து நம்ம ஹேரை ரிமூவ் பண்ணுறது இல்லையா, that process is called the shearing. நம்ம சார்ட்லேயே பார்த்தோம் இல்லையா, shaving of the sheep, cut the wool. Okay, what is mean by shearing? Shearing means shaving off or cut off the fleece of sheep. Okay, cut off the fleece of sheep, that is called the shearing. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ப்ரீடிங்லாம் பண்ணுவோம், எந்த நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம க்ரோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஷியரிங்னா ஷேவிங் ஆஃப் த ஃப்ளீஸ் ஆஃப் த ஷிப், கட்டிங் ஆஃப் த ஃப்ளீஸ் ஆஃப் த ஷிப், கட்டிங் ஆஃப் த ஹேர் ஆஃப் த ஷிப், தட் இஸ் கால்டு த ஷியரிங். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? செரிகல்ச்சர். வாட் இஸ் மீன் பை செரிகல்ச்சர்? செரிகல்ச்சர்னா என்னது? refers to the rearing of silkworms. அதாவது silkworms-ஐ நம்ம grow பண்ணுறோம் இல்லையா, that is called the sericulture. Okay, that process is called sericulture. நம்ம ஃபுட்டுக்காக எப்படி நம்ம வந்து எல்லா பிளான்ட்ஸையும் க்ரோ பண்ணுறோமோ, that is called the agriculture. ஓகே, அதை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை க்ரோ பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சர், விவசாயம்னு சொல்கிறோம். செரிகல்ச்சர் அப்படின்னா silkworms-ஐ க்ரோ பண்ணுற that name is called the sericulture அப்படின்னு சொல்கிறோம். Sericulture refers to the rearing of silkworms to obtain silk. Or you understand? Okay, did you understand the fourth question? What is mean by rearing? What is mean by shearing? What is mean by sericulture? Okay, if you have any doubt means ask the online class. Okay students, okay, now we are going to discuss about the fifth one. Okay, see the book. Fifth one given below is a sequence of steps in the processing of wool. Okay va, wool processing கொடுத்திருக்காங்க. Silk, which of the missing steps? Add them. Okay va,
first step, what is the first step processing of wool? Shearing. What is the second step? Any idea? This scoring. Okay, see here. Okay, what is the question? Wool processing of wool steps கேட்டிருக்காங்க. What are the steps is there? Okay, they are given first step shearing கொடுத்துட்டாங்க. shearing அப்புறம் என்ன போறோம்? scoring. What is the second one? Scoring. That is the answer. Shearing வந்து already is present in book. Next dash line வரும் scoring. Okay, what is mean by scoring? Washing and cleaning of the fleece. Okay, next என்ன வரும்? Shorting அப்படிங்கிறது bookல கொடுத்திருக்காங்க. Okay வா? Shorting. What is mean by shorting? Separating different quality of hair. Okay வா? First stepல shearing na hair cut பண்றாங்க, கட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? wash பண்றாங்க, clean பண்றாங்க. Third step is separating different quality of fiber, that is the shorting. Okay, shorting after, what is the next one? Combing. Combing, here picking of burrs அப்படினு சொல்றோம். combing அப்படினா straightening of hair, that is the combing process, or picking of burrs. picking of burrs கரெக்ட்டா நீட் பண்றது, straightening பண்றது. ஓகேவா? taking out burr and straightening the fiber. taking out burr clean பண்ணதுக்கு அப்புறம் separating different quality of hair எடுத்துறோம். எடுத்துட்டு taking of burr னா அந்த hair எல்லாத்தையும் வரிசைப்படுத்துறோம். பண்ணிட்டு என்ன பண்றோம்? straightening the fiber, that is the shorting after picking of burrs or combing write பண்ணலாம். picking of hairs or combing. okay va? okay, what is the next step? combing after dyeing of fibers. straight பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? coloring, that is the dyeing. dyeing of wool fibers in different colors. okay va? okay, dyeing பண்ணதுக்கு அப்புறம் after the next one, making of yarn, that is the spinning. okay va? எல்லாத்தையும் straight பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? to make a yarn. ஓகேவா? that process is called the spinning. எழுதலாம். சரியா? இந்த ஸ்டெப்ஸ் அப்படியேவும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். கரெக்ட் தான். what is the first one? shearing. second one scoring. third one shorting. fourth one combing. fifth one dyeing and sixth one is the spinning and weaving. அப்படியும் எழுதலாம். இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். சரியா? shorting, scoring, shorting, picking of burrs, dyeing of fibers, making of yarn. That is the answer. Are you understand? okay, what is the processing of wool? It's a very very important. புரியுதுங்களா? the steps, what is the first one அப்படினா shearing. மாத்தி மாத்தி எழுத கூடாது. புரியுதா? don't change the orders. okay, shearing எழுதிட்டு combing, combing எழுதிட்டு scoring அப்படி எழுத கூடாது. okay va? okay, see here we want to write order wise. we have to write order wise. shearing, scoring, shorting, combing, dyeing and spinning and weaving. Are you clear students? okay, that is the fifth question answer. okay va? okay, next one, sixth one. see here, next one, the sixth question. You read the sixth question in your book. make sketches of the two stages in the life history of silk moth. okay, make sketches two stages, any two stages, egg to caterpillar or caterpillar to silk moth, silk moth to silkworm, silkworm to cocoon, cocoon to pupa stage to silk moth. okay va? any two, draw any two stages. நீ எந்த two stages வேணாலும் எடுத்துக்கலாம். okay va? நான் எடுத்துட்ட ரெண்டு stages என்ன அப்படினா caterpillar to pupa with developing silk moth. okay va? சரியா? நான் அந்த ரெண்டு stages எடுத்துட்டேன். நீ any two stages, egg to caterpillar கூட எடுத்துக்கலாம். சொல்றது புரியுதுல? draw பண்ணு. okay, make sketches of the two stages in this life history of silk moth which are directly related to the production of silk. சரியா? okay, which are directly related to the production of silk. directly production of silk, sorry, அப்படி நீ என்ன எடுத்துக்க முடியாது. which are, என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினா which are directly related to the production of silk. directly production of silk அப்படினா நமக்கு வந்து இப்படி இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இத ஹாட் வாட்டர்ல போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்?
cocoons collect பண்ணி அதில் இருந்து silk வந்து production பண்ணுவான். So that is 2 stages. எந்த ஸ்டேஜஸ்ன்னு கேட்குறாங்க? caterpillar to pupa with developing moth. இந்த ஸ்டேஜ் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். This is caterpillar or silkworm or larva. புரியுதா? ஓகே, இஸ் கோயிங் டு பூப்பா வித் டெவலப்பிங் மோத். இஸ் த இப்படி இதுக்கு பேருக்கு போகிறது என்னது? இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் குக்கூனுக்குள்ள சில்க் மோத் இருக்கு இல்லையா, சில்க் வார்ம் இருக்குது. இந்த ஸ்டேஜ் தான் பூப்பான்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேஜில் தான் பூப்பா வித் டெவலப்பிங் மோத். ஓகேவா? அதாவது சின்ன புழுவிலேருந்து என்ன ஆகுது? மோத்தாக டெவலப் ஆகுது. ஓகேவா? எங்கே உள்ளே இருக்கிறது? குக்கூனுக்குள்ளே இருக்குது. இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் பியூப்பான்னு பேர். ஓகேவா? the silkworm, the caterpillar to surrounding itself or around itself. ஓகேவா? to form the some fiber around itself. புரியுதா? caterpillar to make a fiber around itself. அது சுற்றி ஒரு ஃபைபரை மேக் பண்ணிக்கும். தட் ஸ்டேஜ் இஸ், அதை தான் நம்ம குக்கூன்னு சொல்லுவோம். அந்த மேலே இருக்கிற லேயருக்கு பேர் குக்கூன்னு சொல்லுவோம். தட் ஸ்டேஜ் இஸ் கால்டு த பூப்பா ஸ்டேஜ். ஓகேவா? அந்த பூப்பா ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம குக்கூனை கலெக்ட் பண்ணி அதை ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம சில்க் த்ரெட்டை செப்பரேட் பண்ணுவோம். புரியுதா? ஓகே, அப்போ என்ன கொஷின்? make sketches of the 2 stages in the life history of silk moth which are directly, that is a very important, okay va, which are directly related to the production of silk. That stage caterpillar to pupa with developing moth. புரியுதா? okay, next question. If you have any doubt means ask the online class. okay, okay, write neatly. I will check your class work and book exercise also. I will check in online class. So write neatly. Okay, write properly. Okay, don't scribble. I want neat handwriting. Okay, sorry. Next question. Out of the following, which are the 2 terms related to silk production? இதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும்ப்பா, மறந்துடக்கூடாது. அழகாக நீட்டாக ட்ரா பண்ணிக்கணும். சரியா? ஓகே. Out of the following, which are the 2 terms related to silk production? ஒரு 4 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? 2 terms related to silk ப்ரொடக்ஷனுக்கு, சில்க் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் என்ன? ரிலேட்டடாக 2 நேம் இருக்குது. அது என்னென்ன நேம்னு கேட்குறாங்க. செரிகல்ச்சர், மோரிகல்ச்சர், சாரி என்னது, ஃப்ளோரிகல்ச்சர், மோரிகல்ச்சர், அபிகல்ச்சர் அண்டு சில்விகல்ச்சர். ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன இருக்குது? செரிகல்ச்சர் அண்டு மோரிகல்ச்சர் அப்படின்னாலும் என்ன அப்படின்னா அந்த சில்க் ப்ரொடக்ஷன். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அந்த சில்க் ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டடாக உள்ள 2 வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா செரிகல்ச்சர். சயின்டிஃபிக் மீன் பை மல்பெரி இஸ் மோரஸ் ஆல்பா. அப்போ அது மோரிகல்ச்சரும் அதையும் சொல்லுவோம். சரியா? ஹிண்ட் 2 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சில்க் ப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் கல்டிவேஷன், மல்பெரி லீவ்ஸ் அண்ட் ரியரிங் சில்க்வாம்ங்கிறது செரிகல்ச்சர்னு தெரியும். சயின்டிஃபிக் நேம் மல்பெரியோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்னா மோரஸ் ஆல்பா. அதனால அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் 2 ரிலேட்டட் வேர்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்க 7th கொஸ்டினில் செரிகல்ச்சர் அண்ட் மோரிகல்ச்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஆன்சர் மட்டும்தான் போர்டில் ரைட் பண்ணியிருக்கேன். அதனால் நீ கரெக்டாக நீட்டாக அழகாக எழுதிக்கணும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு 8th one, match the following. okay, what is the first one? Scoring. ஸ்கோரிங்கில் இங்கே 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கோரிங்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்கோரிங்? வி நோ த வெரி வெல். ஸ்கோரிங்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஸ்டியரிங். செகண்ட் ஸ்டெப் என்னது? ஸ்கோரிங் என்னது? வாஷிங் அண்ட் கிளீனிங் ஆஃப் த ஃப்ளீஸ். அதுக்கு ஓரியன்டாக ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸ்கோரிங் என்னது? வாஷிங் அண்ட் கிளீனிங் த ஃப்ளீஸ் ஆஃப் த ஷிப். ஓகேவா? ஓகே, ஃப்ளீஸ். ஸ்கோரிங் பதில் ஏதாவது இருக்கா? கிளீனிங் சியர்டு ஸ்கின். ஸ்கோரிங் அப்படின்னாவே வாஷிங் அண்டு கிளீனிங், அதுதான் உங்கள் மைண்டுக்கு வரணும். புரியுதா? அப்போ அதுக்கு ரிலேட்டடாக இங்கே என்ன இருக்குது மேட்ச்சில்? கிளீனிங் அண்டு கிளீனிங் ஷியர்டு ஸ்கின். ஓகேவா? அப்போ ஸ்கோரிங்க்கு என்ன ஆன்சர் எழுதலாம்? கிளீனிங் ஷியர்டு ஸ்கின். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஓகே, செகண்ட் ஒன் மல்பெரி லீவ்ஸ். மல்பெரி லீவ்ஸுங்கிறது எது ஈட் பண்ணும்? கேட்டர்பில்லர் ஈட் பண்ணுமா? அது எதாவது ரிலேட்டட் இருக்கா? ஃபுட் ஆஃப் சில்க்வோம். food of silkworm. Mulberry leaves eat food of silkworm or caterpillar or larva. Okay, third one yak. Yakங்கிறது என்னது? wool. Okay, obtained from wool obtained from camel, yak and sheep. ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்குது? yak இருக்குது. அதனால yak wool yielding animal அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? that is the yak is the wool yielding animal. that is the answer. okay, fourth one என்ன இருக்குது? cocoon. cocoonல என்ன ஆன்சர்? cocoon எதிலிருந்து? yields of silk fiber. silk fiber obtained from cocoon. புரியுதா? that is the answer for match the following. ஓகேவா? any doubt is there?
This is the 6th question answer. This is the 7th question answer. This is the 8th question answer. Are you understand? Okay, now we are going to discuss about 8th one. Okay, sorry, 9th one. This is 8th one. This is 9th one. Okay, class puzzle word. See the question in book, read properly. You want reading practice is very very important. Each and every day take your NCERT book, go through line by line all the subject, read line by line to take the notes from the in rough note. Purida, NCERT book is very very important. Many matters are there, many important points also is there. Okay va? So you have to read NCERT book properly. Purida? Okay. See the 9th question. Given below is a crossword puzzle. It's a jolly one or easiest one. Okay va? Crossword puzzle based on the lesson. Use hints to fill in the blank spaces with the letters that complete the word. Okay va? அவங்க கொடுத்திருக்காங்களே down cross. நீ bookல அந்த லைன் பாரு. downனா கீழ, crossனா அப்படி மேல இருந்து வருது. சரியா? down cross. Okay va? downங்கற இடத்துல d ன்னு கொடுத்திருக்காங்க. acrossங்கற இடத்துல a ன்னு கொடுத்திருக்காங்க. Okay va? d ல 1 2 3. அப்ப 1d 2d 3d நம்ம எடுத்துக்கணும். downனா 1d 2d 3d. acrossங்கற இடத்துல 1a 2a 3a அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? புரியுதுங்களா? down. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? d ல down ன்னு கொடுத்துட்டு எப்படி கொடுத்திருக்காங்க? வெயிட் பண்ணு. down அப்படினா 1d 2d 3d அப்படினு அந்த பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருப்பாங்க. சரியா? across 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 ன்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப across அப்படினா 1A 2A 3A. ஏன் 1A 2A 3A ன்னு போட்டுருக்கோம்? மூணு क्वेश्चन தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் 1A, செகண்ட் क्वेश्चन செகண்ட் A, தேர்ட் क्वेश्चन 3A. அதே மாதிரி டவுன் சைடுல ஃபர்ஸ்ட் ஒன் 1D, ஃபர்ஸ்ட் क्वेश्चन 1D, செகண்ட் क्वेश्चन 2D, தேர்ட் क्वेश्चन 3D. புரியுதா? அந்த பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருப்பாங்க 1A 2A 3A 1D 2D 3D ன்னு கொடுத்திருப்பாங்க. சொல்றது புரியுது இல்லையா? ஓகே, what is the first question? See the book, read the book properly, listen the puzzles carefully. Okay, down, first downல through washing அப்படினு கொடுத்திருக்காங்க. through washing அப்படினா 1D ல நீ எழுதணும். அதனால through washing அப்படிங்கற ஆன்சரை 1D ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். புரியுதுங்களா? across puzzle ல கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணனும். down 1D ங்கிறது என்னது? down 1. ஓகேவா? through washing ஓட ஆன்சர் 1D ல நீ ரைட் பண்ணனும். through washing அப்படினா என்ன ஆன்சர் அப்படினா through washing அப்படினா scoring. ஓகே, ஸ்கோரிங். நமக்கு பாக்ஸ்ல வந்து SCOUR அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் பேர் இருக்கு. ஸ்கோர் SCOUR. ஸ்கோரிங்னா என்னது? வாஷிங் அண்ட் கிளீனிங் ஆஃப் த ஃப்ளீஷ். ஸ்கோரிங்னா வாஷிங் அண்ட் கிளீனிங். அதாவது த்ரூ வாஷிங்னாவே என்னது? ஸ்கோரிங். வாஷிங் அண்ட் கிளீனாவே ஸ்கோரிங். அதுக்கு வந்து என்ன, நம்மளுக்கு என்ன எத்தனை லைன் கொடுத்துருக்காங்க? SCOUR அது வரைக்கும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீ ING நோ நீட். ஓகே, ஸோ யூ வாண்ட் டு ரைட் ஸ்கோர் SCOUR அப்படின்னு எழுதுனா மட்டும் போதுமானது. த்ரூ வாஷிங்கிற இடத்துல ஸ்கோர் அப்படிங்கிறது எழுதணும். ஐ வில் செக் இன் ஆன்லைன் கிளாஸ் யுவர் புக், ஸோ ரைட் ப்ராப்பர்லி. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் 2D ல அனிமல் ஃபைபர். we know very well அனிமல் ஃபைபர் அப்படினாவே சில்க். ஓகேவா? 2Dங்கிற இடத்துல நீ என்ன ஆன்சர் எழுதணும்? சில்க் அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகேவா? 2D எங்க இருக்குன்னு செக் பண்ணிட்டு SILK அப்படின்ட்டு எழுதணும். புரியுதா? ஓகே, கீழே டவுன். அதே மாதிரி 1Dங்கிறது டவுன், 2Dங்கிறது டவுன். நெக்ஸ்ட் 3D ல என்ன கொஸ்டின்? லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபைபர். ஓகேவா? லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபைபர். FIBRE. ஓகே, வாட் இஸ் மீன் பை ஃபைபர்? thin strands of thread or long thread like structure, that is called the fiber. FIBRE. FIBRE. புரியுதா? எல்லாமே மேல இருந்து up to down, up to down, up to down. 1D 2D 3D. புரியுதா? மேல இருந்து கீழே எழுதணும். அதுதான் டவுன்.
புரிஞ்சுதுங்களா? 1D 2D 3D ஆன்சர் எழுதி போட்டிருக்கேன். இது 1D யோட ஆன்சர், 2D இது 3D யோட ஆன்சர். டவுன்னா 1D 2D 3D. இந்த கொஸ்டின் வந்து 1D 2D 3D. புரியுதுங்களா? ஓகே. Shall we move next one? Across. Acrossக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? 1A கொஸ்டின் என்ன? keeps warm. எது வார்மா வச்சிருக்கோம்? உள். What is the answer? keeps வாங்குறது உள். அப்போ 1Aங்கிற இடத்துல நீ என்ன ஸ்டார்ட் பண்ணும்? உள். இப்படி கிராஸாக எழுதணும். உள் WOOL அப்படின்னு எழுதணும். புரியுதுங்களா? ஓகே. What is the second question? Its leaves are eaten by silkworms. என்ன ஈட் பண்ணோம்? சில்க்வார்ம், மல்பெரி. ஓகேவா? அப்போ 2Aங்கிற இடத்துல நம்ம மல்பெரின்னு ரைட் பண்ணணும். MULBERRY மல்பெரி. ஓகேவா? BERRYன்னு ரைட் பண்ணணும். கிராஸாக எழுதணும். புரியுதா? 2Aவோட ஆன்சர் மல்பெரி. ஓகே. நெக்ஸ்ட் 3Aவோட கொஸ்டின் என்ன? hatches from egg of moth. hatches from egg of mothங்கிறது என்னது? egg of mothலேருந்து என்ன வெளியில் வரும்? caterpillar. ஓகேவா? எத்தனை லைன் கொடுத்துருக்காங்க பாரு. caterpillar அது லார்வாவும் சொல்லலாம். புரியுதா? சில்க்வார்மும் சொல்லலாம். ஓகேவா? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு? caterpillarங்கிறது கொடுத்துருக்கு. நம்ம அந்த லைனுக்கு எத்தனை லைன் கொடுத்துருக்கோங்களோ அதுக்கு இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? hatches from egg of moth caterpillar. 3Aங்கிற இடத்துல அது எழுதணும். caterpillar. CATERPILLAR caterpillar. Okay, that's all. The book exercise fiber to fabric lesson is over. Book exercise also over. Okay. Okay, you go through. I have given classwork also and worksheet also I have given for that lesson. How to I will check online class. All the students I will check classwork and NCERT book also I will check. So write properly, write neatly. Okay, this lesson for periodic assessment 1. Okay va? So this is a very easiest lesson and simplest lesson. So how to read properly. Okay va? Are you understand? Okay students, take the notes to fill the book back exercise. Okay students, how to read properly. All the best. Thank you students. If you have any doubt means ask the online class. Okay va? Okay, I will ask question from that lesson. So go through the lesson one by one. Each and every line you have go through properly. Okay va? I will ask spelling also. I will ask. Okay va? What is say the spelling of sericulture. Say the spelling of caterpillar also. So how to read spelling also thoroughly. Okay students, thank you.